தங்கலான் இந்த திரைப்படத்தோட டெலீட் செய்யப்பட்ட காட்சிகளை பற்றி தான் பேச போகிறோம். தங்கலான் திரைப்படத்தில் இந்த சீனெலாம் ட்ரிம் பண்ணப்பட்டிருக்கு, டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் வந்து போய்கொண்டு இருக்குது. அது உண்மையா பொய்யா, என்னென்ன சீன் டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து தங்கலான் திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே ஞாபகம் இருக்கும். அதாவது தங்கலான் திரைப்படத்தோட மால்விகா மோகன் அவர்களோட ட்விஸ்ட்டை வந்து கடைசியில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ட்விஸ்ட் வந்து ரசிகர்களுக்கு அவ்வளோ சூப்பராலாம் இருக்காது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு சொல்லி மொக்கையாக அந்த ட்விஸ்ட் வந்து போயிடும். ஆனால் அந்த ட்விஸ்ட்டை பலப்படுத்துகிற மாதிரி ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ்பேக் வந்து மால்விகாவுக்கு வந்து இருந்தது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ மொத்தமாக தங்கலான் திரைப்படத்தோட டெலீட் செய்யப்பட்ட காட்சிகளை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தங்கலான் விக்ரம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த படத்தோட கதையை பற்றி பேசணும்னா தங்கம் எடுக்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதாவது ஒரு பண்ணையார் வந்து இந்த இடத்துல தங்கம் இருக்குது, இந்த தங்கத்தை வந்து எடுக்கணும்னா பல ஆட்கள் வந்து தேவை, உயிரை விட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தங்கலான் குரூப்பை வந்து அணுகுறாங்க. ஸோ தங்கலானும் வந்து இதுக்கு வந்து ஓகே சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த பண்ணையார் வந்து அந்த தங்கத்தில் பாதி வந்து உங்களுக்கு நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அந்த தங்கத்தை எடுப்பதற்காக தங்கலான் குழு வந்து போகிறது. ஸோ அப்போ வந்து என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறது, கடைசியில் தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா, அந்த பண்ணையாருக்கு போச்சா இல்லை தங்கலான் குழுவுக்கு வந்துச்சா, அதுதான் வந்து படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்துக்கும் மால்விகாவுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ஆனால் வந்து சூப்பராக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் பயங்கரமான ட்விஸ்ட் வந்து கடைசியில் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து தங்கலான் திரைப்படத்தில் நிறைய காட்சிகள் வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ரஞ்சித் அவர்கள் ஜென்ரலாகவே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து எவ்வளவு கீழே இருக்காங்க, ஸோ அதை அவங்கள வச்சு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறாங்க மக்கள், அதை வச்சு தான் வந்து படம் வந்து எடுப்பாங்க ரஞ்சித் அவர்கள். அதனால் சென்சார் குழு வந்து பல வசனங்களை வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ வந்து அந்த வசனங்கள் வந்து இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி பேசுகிற மாதிரி வந்து அந்த ஒரு வசனங்கள் இருக்குது, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான வசனம் அப்படின்னு சொல்லி அது வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டாக் வந்து சோஷியல் மீடியாவில் போனது. அதை தொடர்ந்து வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ இந்த படத்தில் வந்து பயங்கரமான சீன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. முக்கியமாக வந்து கொடூரமான சீன், அந்த பண்ணையாரை வந்து தாக்குற மாதிரி சீன்லாம் வந்து இருந்துச்சு. அந்த சீனும் வந்து இதில் இருந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணம் என்னென்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு பண்ணையார் வீடை வந்து அப்படியே உடைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதையும் வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 கிளிப்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா அது கிடையவே கிடையாது. தமிழ் சினிமாவில் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு நடந்துற மாதிரி சென்சார் குழு வந்து நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தங்கலான் திரைப்படத்தை சென்சாருக்கு அனுப்பும்போது படத்தை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. படம் ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த இடத்துலையும் படத்தை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லை வந்து இந்த சீன் சரியில்லை, இது வேணாம், இந்த சீனை மியூட் பண்ணுங்கள், இந்த சீன் வந்து ஓவர் ரத்தமாக இருக்குது, ஸோ ஓவராக கொடூரமாக இருக்குது, குழந்தைங்களும் பார்க்க முடியாது, ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்க முடியாது, ஸோ அதனால் டெலீட் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணுங்கன்னு ஒரு சீனை கூட வந்து சென்சாருக்குள்ளே வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஈவன் வந்து சின்னதாக மியூட் பண்ணுங்க கூட வந்து சென்சாருக்குள்ளே வந்து சொல்லலையா. ஸோ அதனால் வந்து இந்த சீன் எந்த சீனுமே வந்து படத்தில் வந்து டெலீட் செய்யப்படவில்லை, ரிமூவ் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் தங்கலான் திரைப்படத்தில் எந்த சீனும் வந்து சென்சார்க்குள் வந்து டெலீட் பண்ணல. ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, படத்தில் வந்து சென்சார் அனுப்புவதற்கு முன்பே வந்து சில காட்சிகள் வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஜென்ரலாகவே வந்து ரஞ்சித் அவர்களோட திரைப்படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தியாக வந்து இருக்கும். ஆனால் தங்கலான் திரைப்படத்தை அவ்வளோ லென்த்தியாக வேணாம், ரொம்ப கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கம்மி பண்ணும்போது தான் வந்து சில சீன்ஸ் வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் வந்து மால்விகா மோகன் அவர்களோட சீன். அதாவது மால்விகா மோகன் அவருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு லெஜெண்டாக வந்து இந்த படத்தில் வந்து இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ உண்மையாலுமே மால்விகா மோகன் யார், அவங்களுக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான சீனை வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அந்த சீன் வந்து படத்தில் வந்து லேக் அடிக்குது, சம்டைம்ஸ் வந்து அந்த படத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த சீன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ அந்த சீன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீனாக இருக்க போகிறது. ஸோ படம் பார்த்தவங்களுக்கு இது புரியும். ஸோ மால்விகா கேரக்டர் ரொம்ப ரொம்ப பலமான ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருந்துச்சு. ஆனால் படத்தில் வந்து பயங்கரமாக ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கையும் வச்சுருந்தால் அந்த ட்விஸ்ட் வந்து இன்னும் வந்து பலமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது. ஆனால் அந்த சீனை தூக்கந்து வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக தான் பார்க்கப்படுகிறது. மேபி வந்து படம் இன்னும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது அந்த சீன்ஸ்லாம் ஆட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் தங்கலான் திரைப்படத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ ரசிச்சிங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்
தங்கலான் இந்த திரைப்படத்தோட டெலீட் செய்யப்பட்ட காட்சிகளை பற்றி தான் பேச போகிறோம். தங்கலான் திரைப்படத்தில் இந்த சீனெலாம் ட்ரிம் பண்ணப்பட்டிருக்கு, டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் வந்து போய்கொண்டு இருக்குது. அது உண்மையா பொய்யா, என்னென்ன சீன் டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து தங்கலான் திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே ஞாபகம் இருக்கும். அதாவது தங்கலான் திரைப்படத்தோட மால்விகா மோகன் அவர்களோட ட்விஸ்ட்டை வந்து கடைசியில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ட்விஸ்ட் வந்து ரசிகர்களுக்கு அவ்வளோ சூப்பராலாம் இருக்காது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு சொல்லி மொக்கையாக அந்த ட்விஸ்ட் வந்து போயிடும். ஆனால் அந்த ட்விஸ்ட்டை பலப்படுத்துகிற மாதிரி ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ்பேக் வந்து மால்விகாவுக்கு வந்து இருந்தது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ மொத்தமாக தங்கலான் திரைப்படத்தோட டெலீட் செய்யப்பட்ட காட்சிகளை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தங்கலான் விக்ரம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த படத்தோட கதையை பற்றி பேசணும்னா, தங்கம் எடுக்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதாவது ஒரு பண்ணையார் வந்து இந்த இடத்துல தங்கம் இருக்குது, இந்த தங்கத்தை வந்து எடுக்கணும்னா பல ஆட்கள் வந்து தேவை, உயிரை விட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தங்கலான் குரூப்பை வந்து அணுகுறாங்க. ஸோ தங்கலானும் வந்து இதுக்கு வந்து ஓகே சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த பண்ணையார் வந்து அந்த தங்கத்தில் பாதி வந்து உங்களுக்கு நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அந்த தங்கத்தை எடுப்பதற்காக தங்கலான் குழு வந்து போகிறது. ஸோ அப்போ வந்து என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறது, கடைசியில் தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா, அந்த பண்ணையாருக்கு போச்சா இல்லை தங்கலான் குழுவுக்கு வந்துச்சா, அதுதான் வந்து படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்துக்கும் மால்விகாவுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ஆனால் வந்து சூப்பராக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் பயங்கரமான ட்விஸ்ட் வந்து கடைசியில் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து தங்கலான் திரைப்படத்தில் நிறைய காட்சிகள் வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ரஞ்சித் அவர்கள் ஜென்ரலாகவே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து எவ்வளவு கீழே இருக்காங்க, ஸோ அது அவங்கள வச்சு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறாங்க மக்கள், அதை வச்சு தான் வந்து படம் வந்து எடுப்பாங்க ரஞ்சித் அவர்கள். அதனால் சென்சார் குழு வந்து பல வசனங்கள் வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ வந்து அந்த வசனங்கள் வந்து இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி பேசுகிற மாதிரி வந்து அந்த ஒரு வசனங்கள் இருக்குது, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான வசனம் அப்படின்னு சொல்லி அது வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டாக் வந்து சோஷியல் மீடியாவில் போனது. அதை தொடர்ந்து வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ இந்த படத்தில் வந்து பயங்கரமான சீன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. முக்கியமாக வந்து கொடூரமான சீன், அந்த பண்ணையாரை வந்து தாக்குற மாதிரி சீன்லாம் வந்து இருந்துச்சு. அந்த சீனும் வந்து இதில் இருந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணம் என்னென்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு பண்ணையார் வீடை வந்து அப்படியே உடைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதையும் வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 கிளிப்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா அது கிடையவே கிடையாது. தமிழ் சினிமாவில் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு நடந்துற மாதிரி சென்சார் குழு வந்து நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தங்கலான் திரைப்படத்தை சென்சாருக்கு அனுப்பும்போது படத்தை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. படம் ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த இடத்துலையும் படத்தை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லை வந்து இந்த சீன் சரியில்லை, இது வேணாம், இந்த சீனை மியூட் பண்ணுங்கள், இந்த சீன் வந்து ஓவர் ரத்தமாக இருக்குது, ஸோ ஓவராக கொடூரமாக இருக்குது, குழந்தைங்களும் பார்க்க முடியாது, ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்க முடியாது, ஸோ அதனால் டெலீட் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணுங்கன்னு ஒரு சீனை கூட வந்து சென்சாருக்குள்ளே வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஈவன் வந்து சின்னதாக மியூட் பண்ணுங்க கூட வந்து சென்சாருக்குள்ளே வந்து சொல்லலையா. ஸோ அதனால் வந்து இந்த சீன் எந்த சீனுமே வந்து படத்தில் வந்து டெலீட் செய்யப்படவில்லை, ரிமூவ் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் தங்கலான் திரைப்படத்தில் எந்த சீனும் வந்து சென்சார்க்குள் வந்து டெலீட் பண்ணல. ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, படத்தில் வந்து சென்சார் அனுப்புவதற்கு முன்பே வந்து சில காட்சிகள் வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஜென்ரலாகவே வந்து ரஞ்சித் அவர்களோட திரைப்படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தியாக வந்து இருக்கும். ஆனால் தங்கலான் திரைப்படத்தை அவ்வளோ லென்த்தியாக வேணாம், ரொம்ப கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கம்மி பண்ணும்போது தான் வந்து சில சீன்ஸ் வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் வந்து மால்விகா மோகன் அவர்களோட சீன். அதாவது மால்விகா மோகன் அவர்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு லெஜெண்டாக வந்து இந்த படத்தில் வந்து இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ உண்மையாலுமே மால்விகா மோகன் யார், அவங்களுக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான சீனை வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அந்த சீன் வந்து படத்தில் வந்து லேக் அடிக்குது, சம்டைம்ஸ் வந்து அந்த படத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த சீன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ அந்த சீனு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீனாக இருக்க போகிறது. ஸோ படம் பார்த்தவங்களுக்கு இது புரியும். ஸோ மால்விகா கேரக்டர் ரொம்ப ரொம்ப பலமான ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருந்துச்சு. ஆனால் படத்தில் வந்து பயங்கரமாக ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கே வச்சுருந்தால் அந்த ட்விஸ்ட் வந்து இன்னும் வந்து பலமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது. ஆனால் அந்த சீனை தூக்கந்து வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக தான் பார்க்கப்படுகிறது. மேபி வந்து படம் இன்னும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது அந்த சீன்ஸ்லாம் ஆட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் தங்கலான் திரைப்படத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ ரசிச்சிங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்